வணக்கம். காங்கேயம் ஃபர்ஸ்ட் லுக் ரீட்டெயிலரில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலில் வந்து நான் சொல்லிடலான்னு இருக்கிறேங்க. நம்மளோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதாவது 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய கேள்விகள் வந்து கேட்குறீங்க. லைக் சிஓடி இருக்குதா, இல்லை சிஓடி ஆப்ஷன் ஏன் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோங்க. முதல்ல நாங்கள் யாருங்கிற சொல்லிடுறேங்க. நான் வந்து காங்கேயமில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரீட்டெயிலர்னு சொல்லிட்டு ஒரு ரீட்டைல் ஷாப் இருக்குங்க நம்மளுக்கு. இது போக திருப்பூரில் நம்மளோட ஓன் ஃபேக்ட்ரி இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் சிங்கிள் பீஸ், ஒரு பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அது காங்கேயம்லேருந்து டிஸ்பேச் ஆகுங்க. இதே வந்து பல்க் ஆர்டர் கொடுக்குறீங்க, லைக் பல்க் அப்படின்னா நீங்கள் ஒரு கார்பரேட் ஆர்டர் கொடுக்குறீங்க, என்னோட கடைக்கு ஒரு 10 டிஷர்ட் அடிச்சு கொடுங்க, ஒரு 20 டிஷர்ட் அடிச்சு கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அது வந்து திருப்பூர்லேருந்து டிஸ்பேச் ஆகுங்க. எங்களோட ஃபேக்ட்ரி வந்து திருப்பூரில் இருக்குது. ரீட்டைல் ஷாப் வந்து காங்கேயமில் இருக்குங்க. ரீட்டைல் ஷாப்லேருந்து தான் வந்து மோஸ்ட்லி நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரீட்டைல் ஷாப்லேருந்து உங்களுக்கு டெலிவர் ஆகுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஓடி. எங்ககிட்ட சிஓடி ஆப்ஷன் அவைலபிளாக இல்லைங்க. சிஓடி ஆப்ஷன் நம்ம பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்டி குரியரோட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க நமக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் தான் போடுறாங்க, ஷிப்பிங் சார்ஜஸ். அது வந்து கஸ்டமர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிஓடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி போட்டால் நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆயிருங்க. நீங்கள் ஒரு நாள் தான் இது பண்ண போகிறீங்க, பேர் பண்ண போகிறீங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு, இன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் போடுறது நாளைக்கு பேமெண்ட் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகிட போகிறதில்ல. இல்லை எனக்கு 1 வீக் வருது, இல்லை சிஓடி ஆப்ஷன் போட்டோன்னா எனக்கு 1 வீக் வருது, இல்லை சிஓடி போட்டால் எனக்கு சேஃப்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது ஒரு தவறுங்க. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிஓடிங்கிறது வந்து 100% சேஃப்னு நீங்கள் சொல்லிட முடியாது. இப்போ நான் சிஓடி நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, நான் அதுக்கு பதிலாக அதில் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு டிஷர்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கால் டிஷர்ட் 500 ஐட்டம் ஆர்டர் பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணுறேன், வேஸ்ட்டு துணியை உள்ளே போட்டு நான் பேக் ஒட்டி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். பட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும், பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும். ஏன்னா பார்சல் வந்து உங்களுக்கு கையில் கொடுக்கும்போது நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஒன்ஸ் நீங்கள் பார்சலை கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் பிரித்து பார்க்க முடியும். கரெக்டுங்களா? நீங்கள் காசு கொடுத்துட்டு பார்சலை கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் பிரித்து பார்க்க முடியும். ஸோ எனிவே வந்து இது நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் அந்த பிஸ்னஸே ரன் ஆகுதுங்க. ஸோ அதனால் சிஓடிக்கு வந்து தேவையில்லாத வந்து 10% சார்ஜஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, சிஓடி சார்ஜஸ் வந்து 10%ங்க. 10%ங்கிறது 1000 ரூபாய்க்கு 100 ரூபா சிஓடி சார்ஜஸே வருது. 30 ருபீஸ் எங்கே இருக்குது, 100 ருபீஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. ரிட்டன் வந்து மோஸ்ட்லி நான் எடுத்து தான் இருக்கிறேங்க. 100% எங்களுக்கு ரிட்டன் வராதுங்க. லாஸ்ட் இயர் எங்களோட ரிட்டன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4% தான். ஸோ மோஸ்ட்லி எங்கள் ப்ராடக்ட்ஸ் ரிட்டன் ஆகாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகுது, மேனுவல் எரர் போடும்போது தப்பாக போட்டாங்க, இல்லை நான் வந்து ஏதாவது அதில் ஏதாவது ஒரு சின்ன பின்வால் டேமேஜ் இருக்குது, ஏதாவது இருக்குன்னா கூட நான் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஆர்டர் பேசிஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்கள் ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணித்தராங்க. யூடியூப்பில் போடுற எல்லா ப்ராடக்ட்டுமே அந்த ரேட்டுக்கு எங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதே மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கோங்க. அப்புறம் நீங்கள் பேமெண்ட்டை வந்து பயப்பட வேண்டியதில்லை. இப்போ எது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எங்களோட ரெண்டல் பில்டிங் இல்லை. காங்கேயமில் வந்து நாங்கள் வச்சிருக்கிற பில்டிங் வந்து ரெண்டல் பில்டிங் இல்லை. திருப்பூரில் வச்சிருக்கிற ஃபேக்ட்ரி வந்து ரெண்டல் பில்டிங்கு. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா 100% நாங்கள் கேரண்டிங்க. ஸோ நீங்கள் இது எப்படின்னா, ட்ரஸ்ட்டில் தான் அந்த பிஸ்னஸே ரன் ஆகுதே தவிர, நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ண முடியாது. அடுத்து ஃபைனலாக நிறைய பேர் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாடல் பார்க்குறீங்களோ, இப்போ காலர் டிஷர்ட்டில் நான் கிட்டத்தட்ட 60-70 வீடியோ போட்டிருப்பேன். எல்லா ஸ்டாக்குமே ரெடி ஸ்டாக்காக இருக்காதுங்க. டெய்லி ஒரு ஸ்டாக் அப்லோட் பண்ணுறோம். அந்த ஸ்டாக்கை வந்து அன்னன்னைக்கு போடுறது, அன்னன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% அன்னன்னைக்கு சேல் பண்ணிடுவாங்க. ஏன்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுறோம். 100 பீஸ் தான் போடுறோம். ஒரு ஸ்டாக் போட்டால் அதில் 100 பீஸ் தான். ஸோ எனக்கு காலையில் போட்டால் எனக்கு ஈவினிங் கூட அந்த ஸ்டாக்கை முடிச்சுட்டு அடுத்த நாள் மீண்டும் நியூ ஸ்டாக் தான் போடுறாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் இது எத்தனை இயர்ஸாக பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 to 8 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் ப்ரொடக்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. இன்கேஸ் ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் வந்தாலும் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோலையுமே மேலே கான்டாக்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கலெக்ஷன்ஸ் கேளுங்க. எங்கிட்ட அவைலபிலிட்டி இருந்ததுன்னா இருக்கிற கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஸ்டாக் நாட் அவைலபிள்னு போட்டுருவோம். அடுத்த ஸ்டாக் இன்றைக்கி காலையில் அப்டேட் பண்ணுறோன்னா ஈவினிங் முடிச்சுருவாங்க. அது மாதிரி தான் நம்ம பாலிசிங்க. ஏன் அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே மோஸ்ட்லி ரெகுலர் கஸ்டமர்ஸுங்க. இப்போ 7 இயர்ஸாக இருக்காங்கன்னா 7 இயர்ஸ் எல்லாமே ரெகுலர் கஸ்டமர்ஸ். அவங்க டெய்லி ஒரே மாதிரி ஃபீட் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பிளைன் காலர் டிஷர்ட் இருக்குது அப்படின்னா, பிளைன் காலர் டிஷர்ட்டே எனக்கு வருஷம் பூரா கொடுத்துட்ருந்தோன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வெரைட்டிஸ் காட்டணும். ஸோ நான் அதனால தான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்க்குறவங்க 250க்கும் வாங்குறவங்களா இருப்பாங்க, 500க்கும் வாங்குறவங்களா இருப்பாங்க. ஸோ 2 பேர்த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் எங்களோட டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 250க்கும் இருக்குது, 500க்கும் இருக்குது. இந்த 250க்கு 500க்கு என்ன சார் டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 250க்கு போடுறது ஓயில் தான் போடுறோங்க. சரிங்களா? ஓஇ ஃபேப்ரிக்னா ரீசைக்கிள்டு ஃபேப்ரிக்னு அர்த்தங்க. இதே வந்து 400 to 450 அந்த ரேஞ்சுக்கு போகிறது எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேப்ரிக்கில் போடுறோம். ஓகேங்களா?
ப்ரெஷ் ஃபேப்ரிக்கு ப்ளஸ் எம்ப்ராய்டரி ப்ளஸ் அந்த வாஸ்கேரு இதெல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ இந்த 250க்கு போகிறதெல்லாம் இந்த இதெல்லாம் மிஸ் ஆகுங்க. ஓகேங்களா, சிங்கேஜ் இருக்கும். இதே 450க்கு போகிறதுல சிங்கேஜ் இருக்காது. இதில் வந்து ஒரு ஒரு 5 சென்டிமீட்டர், சாரி 0.5 சென்டிமீட்டரு, 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி சிங்கேஜ் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா, இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து மெசேஜஸ் நிறைய வரும்போது எல்லா ஃபோன் கால்ஸும் நான் மட்டுமே அட்டன் பண்ணுறேங்க. யாருமே அட்டன் பண்ண விட மாட்டேன், நான் மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன். ஸோ அப்படி நான் மட்டுமே அட்டன் பண்ணும்போது சில நம்பர்ஸை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நான் ஃபேக்ட்ரி நம்ம என்னோட ரொட்டீன் சைக்கிள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையில் நான் 10 o'clock தான் ஆஃபீஸ் வருவேன். அதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பேசிக்கலி நான் வந்து விவசாய குடும்பங்க. காலையில் 7 மணி டு 10 மணி வரைக்கும் நமக்கு விவசாய வேலை இருக்கும். அதை முடிச்சுட்டு தான் நான் 10 மணிக்கு ஆஃபீஸ் வருவேன். அதாவது ரீட்டைல் ஷாப் வருவேன். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரீட்டைல் ஷாப்பில் இருப்பேன். ரீட்டைல் ஷாப்பில் 1 மணிக்கு மேலே நான் லஞ்ச் முடிச்சுட்டு 2 o'clock 3 o'clock போல் என்னோடய ஃபேக்ட்ரிக்கு போயிடுவாங்க. திருப்பி ஃபேக்ட்ரிக்கு போனோன்னா திருப்பி நான் ஈவினிங் நைட் வந்து ஒரு 9 o'clock தான் ரிட்டன் வருவேன். ஸோ இந்த இன்பிட்வீன் நான் ட்ராவலிங் டைமில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்களோ இல்லை மெசேஜ் பண்ணியிருந்தீங்களோ நான் உடனே ரிப்ளை பண்ண மாட்டேன். கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுக்கு. அதே சமயம் நான் ஏன் வந்து இவ்வளோ ரீட்டைல் கஸ்டமருக்கு என் நம்பர் கொடுத்துட்டு 2000 பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 50 to 60 பேர் கால் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 50 to 60 பேர்த்து காலத்தை நானே எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்தால் தான் ரியலாகவே நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர் கொண்டு சேர்த்தும் போது அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எனக்கு புரிய வருதுங்க. லைக் என்ன பிரச்சனை, இதுதான் பிரச்சனையா, சரி ஓகே அதை நம்ம திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வருது. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன வந்து ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல சிங்கேஜ் ஆகுது, இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது எல்லாமே நான் கெயின் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி என்னோட எல்லா கஸ்டமர்ஸோட நம்பரும் நானே ஃபோன் கால் அட்டன் பண்ணுறாங்க. அடுத்து எங்களோட பிராண்டை பற்றி கேட்டிங்கன்னா, எங்களோட பிராண்ட் நேம் வந்து எம்பரர் போலோ. இது எங்களோட ரெஜிஸ்டர்டு பிராண்டுங்க. இந்த பிராண்டு வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. அடுத்து வந்து எங்களோட ஓன் வெப்சைட் வந்து www.emperorpolo.comங்க. இந்த வெப்சைட் வந்து கூடிய சீக்கிரத்திலே லான்ச் பண்ணிடுவோம். அதில் வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் வருங்க. லைக் ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸு, ட்ராப் ஷோல்டர் டிஷர்ட்ஸு, ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸு இதெல்லாமே வந்து லைனப்பில் இருக்குது. அடுத்தடுத்த ப்ராடக்ட் லைனப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணாலும் அங்கே போய் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாங்க. சேம் அந்த பிராண்டோட குவாலிட்டியில் எனக்கு வந்து காலர் டிஷர்ட் வந்து எங்களோட ஆஃபீஸுக்கு வேணும். நம்ம வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் கார்பரேட் ஆர்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி தேவைப்படுறவங்க நான் அது எல்லாமே உங்களுக்கு சைடில் வந்து வீடியோவை வந்து காமிக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா ட்ராக் ஃபண்ட் இஸ் ரெடி. நாங்கள் எவ்வளோ கம்பெனிஸுக்கு பண்ணிகிட்ருக்கோங்கிறது அப்படியே உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் ஹுடீஸ் வந்து நம்ம ஜனவரியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ஆர்டர் வந்து ஹுடீஸ் மட்டுமே பண்ணியிருக்கோம், கார்பரேட் ஆர்டரு. எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தாங்க. நம்ம அந்த டைம் எடுத்துக்குவோம், அந்த டைமுக்கு ஏற்ற குவாலிட்டி கொடுப்போம். நன்றிங்க. இனிமேல் உங்களுக்கு வேறு ஏதாவது கொரீஸ் இருக்குது, ப்ரொடக்ஷனை பற்றின கொரீஸ் இருக்குது, இல்லை எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஒருவேளை நான் ஏதாவது சில பேருக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன், இல்லை யாராவதுக்கு வந்து நான் ஆர்டர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணுறேன். ஓகேங்களா, நன்றிங்க. மீண்டும் ஒரு நல்ல ப்ராடக்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆளுங்க.